இந்த ஜனநாயக காலத்தில் மகாத்மாவையே சுட்டுக் கொள்ளக்கூடிய கோட்டை தோன்றிய நேரத்தில் இந்த சாதாரண ஒரு கருத்தை சொல்லுவதற்கு எதிர்கட்சிக்காரர் இருக்க மாட்டார்கள். எதிர்கட்சி என்றால் அரசியல் கட்சிக்காரர் என்று கூட அங்கே குறிப்பிடவில்லை. எதிர் கருத்துக்கள் உள்ளவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நாம் நம்மை நானே ஏன் அப்படி ஒரு பாதையை நிறுத்திக் கொண்டு 4 இடங்களை சுற்றி பார்த்து மனக்கஷ்டத்தை விட அறிய வேண்டும். இதனால்தான் யாருக்கு பட்டம் வந்தாலும் சரி, யாருக்கு விருது வந்தாலும் சரி, படங்கள் போனாலும் சரி, வந்தாலும் சரி, நான் கவலைப்படுவதில்லை. அப்படி கவலைப்படுகிறவராக இருந்திருந்தால் இவர் தெளிவாக இங்கே சொன்னார்களை பாராட்டவர் இரவு பகலாக உழைக்கின்றான். ஆனால் உழைக்க முடியாது என்று சொல்கிறார்கள். 56வது வயதில் நான் துணிந்து இவருடைய காரியங்களை நான் செய்து கொண்டிருக்க இயலாது என்பதை நான் திட்டவட்டமாக சொல்கிறேன். நான் கவலைப்படுறதே கிடையாது. எனக்கும் கரியமுக்கும் என்ன வேறுபாடு? அவர் எழுத்தாளர், நான் நடிகன். அவர் சினிமாவை பார்த்து அபிப்பிராயம் சொல்லுகிறவர், அபிப்பிராயத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். நான் மீண்டும் சொல்கின்றேன், கலைஞர்கள் தயவு செய்து ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். கலைஞனுடைய தொழில் அவனுடைய திறமையின் அடிப்படையில் உத்தரவாதம் தரப்பொருட்களையே ஒரு தொழில் அல்ல. 4 பேர் பார்த்து ஒத்துக்கொண்டால்தான் அவன் நடிகன், 4 பேர் ஒத்துக்கொள்ளாவிட்டால் அவன் நடிகன் அல்ல. எவ்வளவு சீர சிறப்புமான கண்ணை விழித்து உருட்டி புதுமஞ்சளை அசைத்து கன்னத்தை சதைகளை ஆட்டி காண்பித்து உதவிகளை பிதுக்கி அழுக்கி ஒரு பக்கத்தை கோண வைத்து என்னதான் நாங்கள் குடி கண் மடித்தால் நீங்கள் ஒத்துக்கொண்டால்தான், அதாவது உங்கள் மூலமான மக்கள் ஒத்துக்கொண்டால்தான் நாங்கள் நடிகர்கள். இல்லையானால் நாங்கள் நடிகர்கள் அல்ல. இந்த நடிகர்கள் கூட நடிப்பதற்கு சந்தர்ப்பம், நல்ல வேடங்கள் பொருத்தமாக அமைந்தால்தான் நடிகர்கள். எல்லா படத்திலும் எல்லா கதாநாயகர்களும் நாயகிகளும் மற்றவர்களும் சிறப்பாக நடிக்கப்படுவது இல்லை. நடிக்க தெரியாதனால் அல்ல, வாய்ப்பு கிடைக்காதனால். அந்த வாய்ப்பு கிடைப்பது யாரால்? தயாரிப்பாளரால். தயாரிப்பாளர் வாய்ப்பு தந்துவிட்டால் போதுமா? நான் ஒன்று சொல்லுவேன். சிறந்த நடிகர் ஒருவர் நடித்த ஒரு படத்தை முதல் மருமகமாக நடித்துக் கொண்டிருந்த பொழுது 7000 8000 அடி படம் எடுத்த பிறகு இந்த கதாநாயகன் எங்களுக்கு வேண்டாம் என்று இன்னொரு கதாநாயகனை, விளம்பரம் உள்ள கதாநாயகனை தேடிச் சென்ற காலம் இங்கே இருந்தது. அதே நடிகரை தேடிச் செல்ல தயாரிப்பாளர், அதே தயாரிப்பாளர் என்ற காலம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன அர்த்தம்? மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தயாரிப்பாளர் விரும்புகின்றார்கள். தயாரிப்பாளர்கள் எங்கே தன்னுடைய காரியத்தை காண்பிக்கின்றார்கள்? புதிய நடிகரை கொண்டு வந்தாரே அங்கே தயாரிப்பாளர் கடவுளாகின்றார். ஆனால் அந்த கடவுளுக்கு இருக்கின்ற மதிப்பு பூஜாரியை தேடிக்கொண்டு பூஜாரியின் தயவிலே கடவுள் கோயிலில் இருக்கின்றார் யாராவது நான் எப்படி பொருத்தமோ அந்த நிலைமைக்கு தயாரிப்பாளர் பரிதாபக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றார்கள். அது காரணம், தயாரிப்பாளர் நடிகர் தயாரிக்கின்றார். ஆனால் மக்கள் தயாரிப்பாளரை மறந்து விடுகின்றார்கள், நடிகரை ஏற்றுக்கொள்கின்றார்கள்.